உள்ள சரவணபவன் ஹோட்டல்களில் வேலை செய்து வரும் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் கடந்த 6 மாதங்களாக தங்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை என கூறி சென்னை வடபழனியில் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்தவர்களுக்கு கூட சம்பளம் மற்றும் பிஎஃப், இஎஸ்ஐ பலன்களை வழங்காமல் ஹோட்டல் நிர்வாகம் இழுத்தடிப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். அங்கே 12 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் வேலை பார்த்தவங்க இந்த இடத்த நிற்கிறோம். யாருமே 1 வருஷம், 5 மாதம், 6 மாதம் வேலை பார்க்கல. இது வரைக்கும் 2015 வரைக்கும் தான் பிஎஃப் கட்டியிருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்த பிஎஃப் எங்க? அப்போ நாங்கள் கஷ்டப்பட்ட காசு கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டீங்க? எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது கிடையாது, சரியான பதில் தரது கிடையாது. சம்பளம் மற்றும் பிஎஃப், இஎஸ்ஐ பலன்களை வழங்காமல் ஹோட்டல் நிர்வாகம் இழுத்தடிப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். அங்கே 12 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் வேலை பார்த்தவங்க இந்த இடத்த நிற்கிறோம். யாருமே 1 வருஷம், 5 மாதம், 6 மாதம் வேலை பார்க்கல. இது வரைக்கும் 2015 வரைக்கும் தான் பிஎஃப் கட்டியிருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்த பிஎஃப் எங்க? அப்போ நாங்கள் கஷ்டப்பட்ட காசு கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டீங்க? எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது கிடையாது, சரியான பதில் தரது கிடையாது. யாருக்கு மற்றும் பிஎஃப், இஎஸ்ஐ பலன்களை வழங்காமல் ஹோட்டல் நிர்வாகம் இழுத்தடிப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். அங்கே 12 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் வேலை பார்த்தவங்க இந்த இடத்த நிற்கிறோம். யாருமே 1 வருஷம், 5 மாதம், 6 மாதம் வேலை பார்க்கல. இது வரைக்கும் 2015 வரைக்கும் தான் பிஎஃப் கட்டியிருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்த பிஎஃப் எங்க? அப்போ நாங்கள் கஷ்டப்பட்ட காசு கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டீங்க? எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது கிடையாது, சரியான பதில் தரது கிடையாது. யாரு கேட்டாலும் நாளைக்கு வா. நிர்வாகம் இழுத்தடிப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். அங்கே 12 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் வேலை பார்த்தவங்க இந்த இடத்த நிற்கிறோம். யாருமே 1 வருஷம், 5 மாதம், 6 மாதம் வேலை பார்க்கல. இது வரைக்கும் 2015 வரைக்கும் தான் பிஎஃப் கட்டியிருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்த பிஎஃப் எங்க? அப்போ நாங்கள் கஷ்டப்பட்ட காசு கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டீங்க? பார்த்தவங்க இந்த இடத்த நிற்கிறோம். யாருமே 1 வருஷம், 5 மாதம், 6 மாதம் வேலை பார்க்கல. இது வரைக்கும் 2015 வரைக்கும் தான் பிஎஃப் கட்டியிருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்த பிஎஃப் எங்க? அப்போ நாங்கள் கஷ்டப்பட்ட காசு கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டீங்க? எங்களுக்கு ஒரு